ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான கேரளா ரெசிபி தான். அதுக்கு முன்னாடி சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓணம் சத்யாவில் லஞ்ச் மெனுவில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்டான ரெசிபி தான் பருப்பு கறி. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பருப்பு குழம்பு, பருப்பு சாதம் ரொம்பவே பிடிக்கும். தமிழ்நாட்டிலையும் சரி, ஆல் ஓவர் இந்தியாலையும் சரி, பருப்பு குழம்பு வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் கேரளாவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. இது வரைக்கும் ட்ரை பண்ணதுலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு அரை கப்புன்றது நான் 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை ஒரு பவுலில் ஆட் பண்ணி 2 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அலசி எடுத்துட்டு அதை ஒரு குக்கரில் மாற்றிட்டு அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அரை கப் பருப்பு எடுக்கிறீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா அதை விட கம்மியாகவே எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே ஆட் பண்ணிடாதீங்க, ரொம்ப தண்ணியாக போயிடும். இப்போ இதை 4லேருந்து 5 விசிலுக்கு நல்லா குலைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பருப்பை நீங்கள் கடையிறதுனால கடைஞ்சிக்கலாம், இல்லை வந்து மசிச்சு வைக்கிறதுனால வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் அளவுக்கு துருவன தேங்காய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். துருவன தேங்காய் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2லேருந்து 3 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 6லேருந்து 9 பல் பூண்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சிருக்க பருப்பை வந்து இன்னொரு பேனில் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதோடய சேர்த்து நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் கூட குறைச்சி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிட்டு பார்த்து திரும்பி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு கொதி வர அளவுக்கு நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்த பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிருச்சு. இப்போ தாளிப்புக்கு ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் இல்லைனா வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிட்டு 2லேருந்து 3 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், இது ஆப்ஷனல் தான், வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 6லேருந்து 7 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கறிவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணி பெருங்காயத்தூள் போட்டு நல்லா தாளிப்பு ரெடி பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தாளிப்பை பருப்பில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பருப்பு கறி ரெடி. இது வந்து நீங்கள் நார்மல் ரைஸோடையும் வச்சு சாப்பிடலாம், இல்லை இந்த மாதிரி மட்டை அரிசியில் வச்சு சாப்பிடலாம். மோஸ்ட்லி ஓணமில் மட்டை அரிசியில் தான் வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அதில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதோட சேர்த்து நீங்கள் அப்பளம், ஊறுகாய் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். இதுக்கு நீங்கள் காரமான சைட் டிஷ் எதுனாலும் வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.